ரஷ்யாவின் எண்ணெய் கப்பற்படையை ஒடுக்கும் வகையில் 10 கப்பல்கள் மீது இங்கிலாந்து தடைகளை விதித்துள்ளது. ரஷ்யாவின் நிழல் கப்பற்படை எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் மாஸ்கோவின் போர் இயந்திரத்திற்கு நிதி உதவி செய்வதை கட்டுப்படுத்த இங்கிலாந்து புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வெளியுறவு அலுவலகம் 10 கப்பல்கள் மீது தடைகளை அறிவித்தது. ரஷ்ய எரிவாயு மற்றும் எண்ணெய் பொருட்களை உலகெங்கிலும் கொண்டு செல்ல முடியாது. விளாடிமிர் புடினின் மிக முக்கியமான வருவாய் ஆதாரமே எண்ணெய் ஏற்றுமதிகள்தான். உக்ரைனில் நடக்கும் போருக்கு நிதியளிப்பதற்காக பயன்படுத்தப்படுவதற்கு 2023 பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டது. குளிர்கால எரிபொருள் கட்டணத்தை குறைக்கும் திட்டத்தில் இங்கிலாந்து அரசு உறுதியாக நிற்கும் என்று அமைச்சர் கூறுகிறார். தொழிற்கட்சி எம்பிக்கள் முக்கிய வாக்கெடுப்பில் வாக்களிக்காததால் கொள்கை நீர்த்து போகாது என்று வீடமைப்பு அமைச்சர் கூறினார். வீட்டு வசதி மந்திரி மேத்யூ பென்னிகுக் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள ஏழை ஓய்வூதியதாரர்களை தவிர மற்ற அனைவருக்கும் குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவை அகற்றுவதற்கு எம்பிக்கள் வாக்களித்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிராக கன்சர்வேட்டிவ் 348 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது. தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னும் ஜூலை மாதத்திற்கு பிறகும் யூகே பொருளாதாரம் எந்த வளர்ச்சியையும் அடையவில்லை. பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சிக்கு திரும்பும் என்று கணித்திருந்தனர். ஆனால் 2 மாதமாக தேக்க நிலையில் இருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. கம்ப்யூட்டர் புரோகிராமர்கள் வேலைநிறுத்தங்கள் முடிவுக்கு வந்தால் சேவை துறையில் வளர்ச்சி இருந்த போதிலும் விளம்பர நிறுவனங்கள், கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் பொறியாளர்களின் வீழ்ச்சியால் இந்த லாபங்கள் ஈடு செய்யப்பட்டன. மேகன் மார்க்லே, இளவரசர் ஹாரி மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் ஆர்ச்சி மற்றும் லிலிபேட் ஆகியோர் அல்தோர்ப்பில் சார்லஸ் ஸ்பென்சனுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட இங்கிலாந்து செல்கின்றனர். இளவரசி டயானாவின் தம்பியான சார்லஸ் ஸ்பென்சர், ஹாரி மேகன் குடும்பத்தினரை கிறிஸ்துமஸ் பண்டிகையை தங்களுடன் கொண்டாட பிரித்தானியாவுக்குள்ள தங்கள் வீட்டிற்கு அழைத்துள்ளனர்.